லடாக் எல்லைப் பகுதியில் சீன படைகள் ஆக்கிரமிப்பு முயற்சியை சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் லடாக் எல்லைப் பகுதியை ஒட்டிய கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாவின் ஆக்கிரமிப்பு முயற்சி நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை பிரச்சினை தொடர்பாக கடந்த 15ஆம் தேதி இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். இந்நிலையில் லடாக்கில் சீனா தன் ஆக்கிரமிப்பு முயற்சியை 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். லடாக்கின் சுமூர் பகுதியில் சீன படைகள் முகாமிட்டிருப்பதாகவும் அவை பின்வாங்குவதாக தெரியவில்லை என்றும் லடாக் சுயாட்சி மலைப்பகுதி வளர்ச்சி கவுன்சில் என்ற அமைப்பு 2015ஆம் ஆண்டே அப்போதைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கடிதம் எழுதியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதில் சீன படைகள் இந்திய பகுதிகளை மெல்ல ஆக்கிரமிப்பதாக கூறப்பட்டுள்ளது. சாங்தாங் பகுதியில் உள்ள நாடோடி இன மக்கள் கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தும் பகுதிகளை சீன படைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கொண்டிருப்பதாக அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதியில் கால்நடை மேய்ப்பவர்களுக்கு பாதுகாப்பு படையினர் கடும் கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் அக்கடிதத்தில் அந்த அமைப்பினர் கூறியிருந்தனர். சாங்தாங் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் சீன படைகள் சிறு பகுதியை ஆக்கிரமிப்பது வழக்கம் என்றும் இந்த ஆண்டு அதிக அளவு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் சுஷுல் கிராமத்தைச் சேர்ந்த நுர்குகு என்பவர் தெரிவித்துள்ளார். இதனால் கால்நடை மேய்ப்பு பாதிக்கப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். லடாக் எல்லைப் பகுதியில் சீன படைகள் திடீரென ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே இம்முயற்சியில் சீனா ஈடுபட்டு வருவதாக வெளியாகியுள்ள தகவல் இவ்விவகாரத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.